கஸ்டமைஸ்டு பின் பேட்ஜஸ் சேம் டே டிஸ்பேட்ச் பார்க்கலாமா? எப்படி அது சேம் டே டிஸ்பேட்சா? நான் ஒரு 1 வீக் ஒரு மேனுஃபேக்சரரை ஃபாலோ பண்ணாலும் வாங்க முடியாது. ரீசெல்லரை 2 வீக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் இன்னைக்கே, நாளைக்கே அப்படின்னு ரீசன் சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி நீங்கள் சேம் டே டிஸ்பேட்ச் பண்ணீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் ஆர்டர் எடுத்ததே ரொம்ப லேட்டாக தான் எடுத்தேன். சம்திங் லைக் 10 AM அரவுண்ட் அந்த மாதிரி தான் எடுத்தேன். நீங்கள் வந்து 1 or 2 குவான்டிட்டிக்கு தான் நான் பண்ணியிருப்பேன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் மோர் தேன் 400 நம்பர்ஸ் இன் எ சிங்கிள் டே நாங்கள் டிஸ்பேட்ச் பண்ணது. அதுவும் 2 ஆர்டரை ஒரே நாள்லேயே ப்ளேஸ் பண்ணி 2மே சேம் டே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி 58 mmல நான் பொலிட்டிக்கல் ஆர்டரும் பண்ணியிருக்கேன். அதுவும் 3 to 4 டேஸில் 5000 நம்பர்ஸ் நாங்கள் வந்து டிஸ்பேட்ச் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கும் பின் பேட்ஜஸ் வந்து கஸ்டமைஸ்டாவோ இல்லை பல்க் நம்பரில் ஒரே ஒரு கண்டென்ட்டோட வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது எனக்கும் சேம் டேயில் தான் டிஸ்பேட்ச் வேணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி சேம் டே டிஸ்பேட்ச் நிறைய இருந்ததுன்னா எங்களால் உங்களுக்கு அந்த சேம் டேலேயே மேபி 1 or 2 டேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பேட்ஜஸ் எங்ககிட்ட இருந்து டிஸ்பேட்ச் கிடைக்கும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாமல் விட்டுட்டேன். சேம் டே டிஸ்பேட்ச் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதிகமாக கோட் பண்ணுவேன்னு பார்க்காதீங்க. இது கம்ப்ளீட்டாக ஹோல்சேல் ப்ரைஸு. உங்கள்